நினைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகளவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது, நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். வைபோகமே கௌரி கல்யாண வைபோகமே லட்சுமி கல்யாண வைபோகமே. நீ எங்க வந்த? வந்தேன். ஆமா, நீ பையன் வீட்டு வரவா? நான் பொண்ணு வீட்டு வரவு. நான் 2 வீட்டு வரவும் இல்லை. அப்புறம் எதுக்காக வந்த? லவ் பண்ணலான்னு வந்தேன். உத கேக்குதா? ஆமா, நான் எங்கே இருக்கேன்ட்டு உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் வீட்டு காரு வெளியில் பார்த்தேன். நீ எப்படி இங்கே தான் இருப்பேன்னு தெரியும், அதான் வந்தேன். சரி சரி, வேலை முடிஞ்சுதா? கிளம்பு. சரிங்க. சித்தி, இந்த கமிக்ராவுக்கு கல்யாணம் நடக்க போகுது பாத்தியா? ஆமாண்டி ராஜாத்தி, கல்யாண பொண்ணுடினா எனக்கு கொஞ்சம் விசிறு வேர்க்கிறது. சித்தி, ஏற்கனவே எனக்கு ஹெட் வெயிட்டும் பா, நீ வேற தலையில வெயிட்டை ஏத்திண்டே போகாத சித்தி. எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? ராசி நல்லி. ஓஹோ, இல்லை அம்மாவுக்கு ஒன்று வாங்கணும். சரி சரி. ஒத்த வாங்க போற. நீ கமலி, கல்யாண பொண்ணுடினா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் காப்பி கொண்டா போ. ஏய், தாலி கட்டி முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. சரி சித்தி. இந்த பாரு, கீழே எல்லாரும் ரெடி ஆயிட்டாளா? உன்னை அழிச்சுன்னு வரலாமான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ல. சரி சரி. குமரனே. குமரன் குமரன் தான் இல்ல? ராசி ராசி தான். டீ கமலி, நீ போய் திருட்டுத்தனமா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் காப்பி கொண்டா போ. சரிக்கா. ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாமா.
எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஜாகிரதையாடா தம்பி, அம்மா அப்பாலாம் இருக்காங்க, உடம்பு புண்ணாயிடும். இருந்தா என்ன, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன். மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னா சைட் அடிக்கலாங்கிறியா? ம். என்ன இங்கே பார்த்துட்டு இருக்க? ராசி, பசிக்குது ஏதாவது கூட. என்ன பசி? காதல் பசியா? ஏ, வயிறு பசிக்குதியா? ஒரு சிப் வாழைப்பழம் எடுத்துக்கிறேனே. நீனா குரங்கா? இலை போட 2 மணி நேரம் ஆகும். ஐயோ, அதுவெல்லாம் தாங்காது. இந்த முறுக்கு லட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, திருடி கொடு. சரி சரி, நான் வரேன். சரி, இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ண. 50 வயசு பொம்பளைங்களுக்கு நடுவுலையே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு 50 வயசா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆ ஆ ஆ இலை போடும்போது கவனிச்சுக்கிறேன். இப்போ இதான் கிடச்சிது, இந்தா. இது இதயத்தை சுற்றிய ஒரு சுகமான அரிப்பு, சொரிந்து கொள்ள இயலாத தவிப்பு. ராசி, சார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மாப்பிள்ளை வீட்டுக்காரன். டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு இருக்கேனே. என்ன சார் இது? நீங்கள்? நான் பொண்ணோட தம்பி. நீங்க நான் பையனோட அண்ணன். பையனோட அண்ணனா? ம், அண்ணனோட மச்சின பையன். ஓஹோ. சார் கொடுங்க, நான் போட்டுறேன். எடுத்துனா டீசன்சினா. பாய் தன். அக்கா, மீரக்கா, மீரக்கா, அக்கா, அக்கா, மீரா, மீரா, கமலி, மீரா எங்க? அதம்மா நானும் தேடுறேன். என்னடி இது, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுதுன்னு கீழே தேடிட்டு இருக்கா. எங்க போனா இந்த பொண்ணு? ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாளா? தெரியலையம்மா. என்னடி இது, நீ இந்த ரூம்ல தேடு, நான் அந்த பக்கமா தேடுறேன். எங்க போனா இந்த பொண்ணு? அக்கா, அக்கா, கமிக்கரா, கமிக்கரா. கமலி, மீரா இருக்காளா? 3 பாத்ரூம்ல தேடி பார்த்துட்டமா, எங்கேயுமே காணுமா? எங்க போயிருப்பாவ? தெரியல. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுது, மீராவை கூப்பிடுறா, நீ போ. அவ்வளவுதான் நீ தேடின்னு இருக்கோம். தேடிட்டு இருக்கேளா? எங்கடி போயிட்டா அவ? எங்கடி போயிட்டா? எங்கடி போயிட்டா? கண்ணை தூக்கி போட்டு போயிட்டா. ஓ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மண்ணி, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நீங்க பதட்டப்படாத மண்ணி, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாது, பேசாம இருங்கோ. கீழே வேற தேடிட்டு இருக்க. ஏண்டி, ஒருவேளை அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ என்னமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மண்ணி, எங்ககிட்ட இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சு தானே பேசிட்டு இருந்தா. தேடிட்டு இருக்காளடி. இப்ப நான் என்னடி பண்றது? மண்ணி, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நீங்க பதட்டப்படாம சேர்த்து இருக்கல, கண்டுபிடிச்சுடலாம். ஸ்டோர் ரூம்ல போய் பாத்தியா? ஐயோ இல்ல மண்ணி, நான் அங்க போய் பாக்குறேன். போய் பாரு. நீ ஏண்டி மச நின்னுட்டு இருக்க? போ, நீ அந்த பக்கம் போய் தேடு. ஈஸ்வரா, எங்களை நீ தான் காப்பாத்தணும். மீரா,
ஆவி, நீ இங்க மொட்டை மாடியில உட்காந்து டிவியா பாத்துட்டு உன்னை எங்கெல்லாம் தேடுறது? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து, எழுந்து வா. சித்தி கடங்கார தும்பு கிசினு லாஸ்ட் எபிசோட் என் கல்யாணம் அன்னைக்கு வச்சிருக்கான். இதுல இவன் கல்யாணம் பண்ணால இல்ல தற்கொலை பண்ணிக்க போறாளாங்கிறது இன்னைக்கு தான் தெரியும். ஏய், உன்னை காணோம், நீ எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு நினைச்சுட்டு உங்க அம்மா வேற கீழே விக்கி விக்கி அழுதுட்டு இருக்கா. அக்கா என்னக்கா டிவி பாத்துட்டு இருக்க? கீழே வாத்தியார் கூப்பிடுறாரு, வாக்கா. அவர் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு. ஏய், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து, எழுந்து வா மீரா. எழுந்து வா மீரா. மீரா எழுந்து வா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. எழுந்து வா. मांगल्य देवता ब्रह्मज्ञायामि आवाहयामि आसनपति मांगल्य देवता समस्तोपचार पूजान् समर्पयामि मांगल्य देवता ब्रह्म प्रार्थनान् समर्पयामि सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायण नमोस्तुते मांगल्यं सर्वदानेन मम जीवनहेतुना अन्ते पद्मावतुमगे त्वं जीवचरतां शताम् நலங்கிட வாரும் ஐயா நாணயமுள்ள துரையே, நலங்கிட வாரும் ஐயா நாணயமுள்ள துரையே, முத்திழைத்த பந்தலிலே ரத்தின கோல் மாட்டிருக்கு, வந்த ஜனம் காத்திருக்கு, வாருமையா நலங்கிடமே, பட்டு ஜம காலமெத்தை பந்தலிலே விரித்திருக்கு, 4 வித வாத்தியங்களும் நகரிகமாய் ஒலிக்க, வந்த ஜனம் காத்திருக்கு, வாருமையா நலங்கிடமே, எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தீர், எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தீர், மோகனபுரதனிலே மோகினியை காண வந்தேன், மோகனபுரதனிலே மோகினியை காண வந்தேன், மல்லிகை முல்லை ரோஜா மணமுள்ள இருவாட்சி மாலைகள் தொடர்த்திங்கே வாடித்தான் போகுதையா, நலங்கிட நான் வரமோ நேரமில்லை அடி கண்ணே, நலங்கிட நான் வரமோ நேரமில்லை அடி கண்ணே, அத்தர் பன்னீர் புணுகு அன்புடன் நான் பூசுகிறேன், தாமதம் செய்யாமல் இங்கு வாரும் எழுந்துரையே, சுட்ட அப்பளமும் நமுத்து தான் போகுதையா, சீக்கிரம் நீர் எழுந்து வாரும் எழுந்துரையே, சீக்கிரம் நீர் எழுந்து வாரும் எழுந்துரையே, நலங்கிட வாரும் ஐயா நாணயமுள்ள துரையே. ராசி, பிராமின் வீட்டு கல்யாணம் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோப்பம் பிடிச்சுக்கிட்டு வந்துட்டே மெதுவா. கல்யாணங்கிறது ஓப்பன் சந்தை, கல்யாண சந்தை. அந்த சந்தடியில சைட் அடிக்கலாம்னு உள்ள பூந்துட்டேன். யார சைட் அடிச்ச? மடிசார் மாமியாவா? இந்த ராசி மாமியை. உதைப்பேன். ஆமா, உனக்கு இந்த காதல் கடவுள் இது மேல நம்பிக்கை கிடையாதுல்ல? 2ல 1 மேல நம்பிக்கை வந்துருச்சு இப்போ. வெரி குட். அப்போ கூடிய சீக்கிரம் இன்னொன்னு மேலேயும் நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு தெரியும், ஆனா மூட நம்பிக்கை இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் காதல் கூட மூட நம்பிக்கை தான். டே குமரா,
ஆசைப்படுறதும் இவன் எனக்கு பொருத்தமானவன்னு தீர்மானிக்கிறதும் எப்படிடா மூட நம்பிக்கை ஆகும்? பெத்த தாய் தகப்பனோட கனவுகளை தகர்த்தெறிகிற இளசுகளோட காதல் பல சமயம் மூட நம்பிக்கையாக தான் முடியுது. பிடிவாதமா அம்மா அப்பாவை எதிர்க்கிறது, வெறித்தனமா லவ் பண்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்கதான் என் ப்ராப்ளமே. நாம 2 பேரும் லவ் பண்றோமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. இதானே வேண்டாங்கிறது. அன்னைக்கு கல்யாணத்துல ராசி அட்டை பொட்டிக்கே அந்த முத்தம்னா ராசி கிடைச்சா என்னவா? அங்க மட்டும் என்ன வாழுதான்? குமரன் அட்டைப்பட்டி பட்ட பாடு எனக்கு இல்ல தெரியும். அந்த நினப்புல நான் இருந்திருந்தா மூச்சு திணறிருக்கும். அப்போ நம்ம காதல் கன்ஃபார்ம்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்? இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே முடியல, அதுக்குள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப்பா? நமக்காக பார்க்கு, பீச்சு, மாயாஜால், ஒண்டர்லேண்ட் எவ்வளோ இருக்கு. அர்த்தம் இல்லாமல் சுற்றுவோம், அர்த்தம் இல்லாமல் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், அர்த்தம் இல்லாமல் பைக்கில் வேகமாக போவோம், அர்த்தம் இல்லாமல் மணிக்கணக்காக செல்ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம், அர்த்தம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கிஃப்ட் கொடுத்துக்குவோம். உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அப்பப்போ மொத்தமும் கொடுத்துக்கலாம். அதுவும் அர்த்தம் இல்லாமையா? ஐ தைரியமான பொண்ணு வெக்கப்படுதுடா. சரி சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என் லிஸ்ட்டில் இருக்குது. முதல்ல நம்ம காதலை வளர்ப்போம், நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா, அப்புறம் பெற்றவங்களை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஆசைப்பட்டு காதலிச்சு அது நிறைவேறாம போயிட்டா வலி ஜாஸ்தியா இருக்கும். நான் புத்திசாலி, நீ தைரியசாலி, நாம் எடுக்கிற டிசிஷன் தப்பா போயிடுங்கிறியா? சந்தடி சாக்குல நீ புத்திசாலின்னு சொல்லிக்கிட்ட பாத்தியா? ஸ்பீட் பிரேக்கர்ஸை சந்திக்க தயாரா இருக்கணும். எதிர் விளைவுகளை பத்தி கவலைப்படாது, தைரியமும் காதல் மட்டும்தான். அசட்டு தைரியம் அசட்டு காதலுமா? அசட்டு காதலா இருந்தாலும் ஆடம் காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் மாறாது அது ஒன்று தான். அது ஒரு தவிர்க்க முடியாத ஈவில்ல. ஸோ தைரியமா ஆடம் அண்ட் ஈவ் சாப்பிட்ட ஆப்பிள் நாமளும் சாப்பிடுவோமா? அண்ட் ஃபேஸ் த மியூசிக். ஆனா நான் தான் உனக்கு தாலி கட்டுவேன், ஓகே? குருமூர்த்தி அண்ணா வீட்டு கல்யாணம் அப்படியே கண்ணில் நிற்குதுங்க. என்ன பாட்டு, என்ன சத்தம், பட்டு புடவை, ஜரிகை வேஷ்டி, மடிசார் மாமிங்க. கல்யாணம் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு இல்லை? அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தப்புறம் நம்ம வீட்லேயும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கும். எப்படி? பையனுக்கு கல்யாணம் பண்ணி மருமகளை வரவழைக்க போறீங்களா, இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணி வழி அனுப்ப போறீங்களா? பையனுக்கு கல்யாணம்னா நமக்கு ஒரு அதிகார தோரணம் வரும். பொண்ணுக்கு கல்யாணம்னா பம்பரமாக சுற்றி ஆடி திரிஞ்சு அலைஞ்சி சம்பந்திகளை திருப்திப்படுத்தி தடபுடலாக பந்தல் அலங்காரம், கச்சேரி, சாப்பாடுன்னு ஏற்பாடு பண்ணி கடைசியில் கண்ணீரோட இந்த பொண்ணை வழி அனுப்புறதுல ஒரு சுகம் இருக்கே. ஆடாடாடா. ராசிக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கலாமா? அவசியம் பாருமா. அவன் மனசுக்கு பிடிச்சவன் மட்டும் இல்லை, நம்ம மனசுக்கும் பிடிச்சவனா இருக்கணும். வாடா மாப்பிள்ள. என்னடா அதில் கையில்? கல்யாணம் இருக்கு, அம்மா கொடுத்துட்டு வர சொன்னா. ஏண்டா அதான் கல்யாணத்திலே உங்கள் அப்பா எங்களை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டானே, இதெல்லாம் எதுக்கு? அகிலா வேற கல்யாணத்தறிக்கு நிறைய பக்ஷணம் கொடுத்துட்டா, போதாத குறைக்கு இது வேறையா? உங்களுக்கும் ராசிக்கு முறுக்குன்னா பிடிக்கும்னு அம்மா சொன்னா. உங்கள் அம்மா ஏன் சொல்ல மாட்டா? ஏற்கனவே எண்ணெய் பதார்த்தத்தெல்லாம் சாப்பிட்டு தான் இப்படி இருக்கா, இன்னும் முறுக்கு வேறையா? நீங்கள் மட்டும் ஒழுங்கா பாதி ராத்திரிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு முறுக்கு, அதிரசம், நொறுக்கு திணியெல்லாம் திங்குறீங்கல்ல, நான் பார்த்தேன். நீ போடா, மாடியில் இருக்கா ராசி, அவகிட்ட கூட இதெல்லாம் போ போ. நீ தூங்குறதே இல்லையா? ராசி, எங்க அக்கா மீரா கல்யாண பட்சணம் முறுக்கு. முறுக்கு தேங்க்ஸ்டா. நான் வரத்துக்கு முன்னால வீட்டுல ஏதோ கல்யாண பேச்சு அடிபட்டது போல இருக்கு. ஏதோ பேசியிருந்தாங்க, கார்ல விழுந்தது. அப்பா கிட்ட சொல்லியாச்சா? இன்னும் நேரம் வரல. நேரம் வரலன்னா அப்பாக்கு தெரியாம போயிடுமா? தெரிய வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சங்கரே, தட்டு வேணுமே. சங்கரே, என்னங்க? நீங்க 4 நட்சத்திரம்லாம் அமோகமா அற்புதமா இருக்கான். எதுக்கு? நம்ம 3வது பையன் சிவபாலனுக்கு பொண்ணு கேட்கத்தான். எங்க யார் பொண்ணு போய் கேட்க போறீங்க? என்னடி கேள்வி இது? சிவபாலனுக்குன்னே ஒரு பொண்ணு பிறந்திருக்கிற போது பொண்ணு தெரியாத மாதிரி கேட்குறிய?
இப்ப புரியுது. இப்போ அது புரிஞ்சுதே. மூத்தவனுங்க 2 பேரும் நமக்கு தெரியாம லவ் பண்ணி கட்டிக்கிட்டாங்க. இவன் உள்ளூர்ல யாராவது லவ் பண்ணி விவரமா நடுக்கடல்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பான். அதானே? அறிவு கட்டவளே. ஏன் இப்படி தலையை சுத்தி மூக்க தொடுற? சிவபாலனுக்காக பிறந்தவ யாரு? உங்க அண்ணன் ஜேகேபியோட பொண்ணு ராசிதான். என்னடி பேச்சே காணோம்? எதிர்பாராத சந்தோஷத்துல வாயடிச்சு போச்சா? என்ன வெறிச்சு பாக்குற? என்னடா அது நம்ம புருஷனுக்கு இப்படி ஒரு பெருந்தன்மையான? ஜேகேபி விரோதம் பார்க்காம பெருந்தன்மையா என்னை காப்பாற்றி கொண்டு வந்து விடலாம். என்னுடைய பெருந்தன்மையை அவருக்கு நான் திருப்பி காட்ட வேண்டாமா? மச்சானுக்கு செய்யற பதில் மரியாதை, அவ்வளவுதான். எனக்கு என்ன சரின்னு தோணல, பயமா இருக்கு. உனக்கு என்ன பயம்னு எனக்கு நல்லா தெரியும். சிவபாலனுக்கு சாதாரணமாக ஃபோன் பண்ணி சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டாலே கோவப்படுவான். இப்போ உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன்னு சொன்னா தாம் தூன்னு குதிக்க போறானேங்கிற பயம் தானே? அது இல்லை பயம். புரியுது. மூத்தவன் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு வெள்ளைக்காரையும் அடுத்தவன் ஜப்பான்காரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போல இந்த சிவபாலன் ஒரு ஆப்பிரிக்காக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெப்கேம் முன்னாடி காட்டி எங்க ஜேகேபி முன்னாடி நம்ம அவமானப்படுத்திட போறானோங்கிற பயம் அதானே? அது இல்லைங்க. நீ பயப்பட தேவையில்லை. சிவபாலனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? வேண்டான்னு வெட்டி போட்ட உறவு வெட்டுப்பட்ட வாழை துளிர் விடுறா போல இப்பதான் நமக்கும் அண்ணனுக்கும் உறவு துளிர் விட தொடங்கி இருக்கு. மறுபடியும் அது வெட்டப்படக்கூடாதுன்னு பாக்குற, அவ்வளவுதானே? கொண்டா, உங்க அண்ணன் ஜேகேபி என்னை மட்டும் மாப்பிள்ளைன்னு கூப்பிட மாட்டாரு. சிவபாலனையும் வாடா மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார் சின்ன வயசுலேருந்தே. அதை புரிஞ்சுக்க. அவர் எல்லா விடல பசங்களையுமே வாடா மாப்பிள்ளை போடா மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார். அதுக்கெல்லாம் அர்த்தம் எடுத்துக்காதீங்க. இது பாரு, இப்போ நீ என்ன சொல்ல வர? ராசி இந்த வீட்டுக்கு மருமகளா வருதோ இல்லை உங்க அண்ணன் ஜேகேபி எனக்கு சம்மந்தியா வருதோ உனக்கு பிடிக்கலையா? பிளைனா சொல்லிடு. அப்படி இல்லைங்க. ஏன் பூசி மெழுகிற? விஷயத்துக்கு வா. உங்க அண்ணன் காஞ்சிபுரம் போயிருக்காரு. அவர் வரட்டும். வந்த உடனே நம்ம யோசனையை சொல்லி ஒரு ஒப்பீனியன் கேட்போம். அவருக்கும் சரின்னு பட்டுதுன்னா பெரிய மனுஷரை அவரையும் கூட கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்போம். 3 பேரா போறதா? அது நல்ல விஷயத்துக்கு உருப்பட்டா போலதான். எங்க அண்ணன் சிவசு சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சம்சார பந்தத்தை பத்தி கேட்டா செவ்வியார் பாளையம் சித்தர் இது மாதிரி சொல்லியிருக்காருன்னு எதையாவது சொல்லி குழப்புவாருமா? வீட்டுக்கு பெரிய மனுஷன் அவரு. நமக்கும் ஜேகேபிக்கும் தான் உறவு, அவருக்கும் ஜேகேபி சங்கீதத்துக்கும் தான் உறவு. நாம போய் பொண்ணு கேட்கறதா நியாயம். எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா அவர் பேர்ல தானே பத்திரிக்கை அடிக்க போறோம். எங்க கௌரவத்தை அவர் கொடுக்கணுமோ அங்க கொடுத்துட போறோம். எதுலயும் நான் முடிவெடுத்தா அது கரெக்டா தான் இருக்கும். பேங்க்ல கூட இவனுக்கு லோன் கொடுத்தா திரும்பி வரும், இவனுக்கு கொடுத்தா திரும்பி வராதுன்னு முடிவு எடுக்கிறதுல நான் கில்லாடி. அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லபடியா நடக்கும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயம் நல்லபடியா நடக்கும். புறப்புற வழியை பாரு. நீங்க கோவத்தை காட்டுறதுக்கும் அவசரப்படுவீங்க, அன்பை காட்டுறதுக்கும் அவசரப்படுவீங்க. வச்சா குடுமி சிறைச்சா மொட்டைங்கிற. அண்ணி அண்ணி யார் வந்திருக்காங்க பாருங்க. அடடா, வாங்க மாப்பிள்ள வாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. நல்ல விஷயமா பேச வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, அண்ணன் இருக்கார்ல, அதான் கார் இருக்கே. உட்காருங்க மாப்பிள்ள, கூட்டிட்டு வந்துடுறேன். என்னங்க என்ன? உடனே கீழே இறங்கி வாங்க. ஏன் யார் வந்திருக்காங்க? வராதவங்க வந்திருக்காங்க. கவர்னரா வந்திருக்காரு. ஏன் இப்படி பதட்டப்படுற? அதை விட முக்கியமானவங்க தான். உங்க தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரும் வந்திருக்காங்க. யாரு? சிவஞானமா? மாப்பிள்ள வந்திருக்கா? வரமாட்டானே. வந்திருக்காரு. சரி, என்னங்க இப்படியே போறீங்களா? அங்க வஸ்திரம் போட்டு போலாமே. என்னடி நம்ம வீட்டு மாப்பிள்ள, என்ன ஃபார்மாலிட்டி? நீ வா. வாங்க 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 மாப்பிள்ள. முருகன் கண்ணை திறந்துட்டான். உங்களுக்கு பாதையை காட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் பாருங்க. உட்கார் உட்கார் உட்காருமா உட்கார். பத்தி போன துறவும் தள்ளி போன உறவும் எப்பவுமே அப்படியே இருக்காதுங்கிறது எவ்வளவு உண்மை. மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, அதெல்லாம் பேசக்கூடாது. பழசெல்லாம் பேசவே கூடாது. எல்லாம் புதுசாக தான் பேசணும். புதுசாகவே பேசுவோம். அதுவும் மங்களகரமாக பேசணும். பேசலாமே. சங்கரி, நீயே கேளு.
என்ன சங்கரி, இது வரைக்கும் நீ எதை கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நீ எதை கேட்டாலும் நான் தரப்போறேன். என்ன வேணாம் கேளு. உங்க மக ராசி தான் எங்களுக்கு வேணும். தத்து கொடுக்கணுமா இல்ல தாரவாத்து கொடுக்கணுமா? இது என்னங்க கேள்வி? அவங்க வீட்டுக்கு நம்ம பொண்ணு மகளாவா போகணும், மருமகளா இல்ல போகணும்? ஆமாண்ணே, எங்க சிவபாலனுக்கு உங்க மகளை கேட்க தான் வந்திருக்கோம். எதுக்கு கேக்குற? எடுத்துட்டு போ, கூட்டிட்டு போன்னு சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா மச்சான் ஒன்றும் சொல்லலையே, மௌனம் சமாதானம் எடுத்துக்கலாமா? வாயை திறந்து சொல்லுங்களேன். பைரவி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்படுவா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன? உறவுக்குள்ள சம்பந்தம் வேணுமா வேண்டாமே? இதுல உங்களுக்கு என்னென்ன சந்தேகம்? என்னடா நடுக்கடல்ல வாழறவனுக்கு பொண்ணை கேட்குறாங்களே, நம்ம பொண்ணு தரையில தனியா வாழ வேண்டி வருமேனு தானே யோசனை. வர ஏப்ரல் அவனுக்கு கேப்டனா ப்ரமோஷன் கிடைக்க போதுன்னு, அதுக்கப்புறம் மனைவியை கூடவே கப்பல்ல கூட்டிட்டு போற எலிஜிபிலிட்டியும் வந்துடும். ஆமா மச்சான், நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது பிள்ளையா இருந்தா என்ன பேரு, சிவசண்முகம்னு பேர் வச்சு, அதுவே பொண்ணா இருந்தா சிவபார்வதின்னு பேர் வச்சு மார்லையும் மடியிலையும் போட்டு கொஞ்சணும். எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையே எங்க 3வது பையன் சிவபாலன் மட்டும்தான். அந்த நம்பிக்கையை நீங்க ஏதாவது சொல்லி அவநம்பிக்கை ஆக்கிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு உங்க ஆர்வம் ஆதங்கம் நல்லாவே புரியுது. அப்புறம் என்ன, வெத்தலை பாக்கு பழம் தட்டு மாத்திப்போம். மாப்பிள்ளை மனசு வந்து நம்ம கூட ராசி ஆயிட்டாரு, நம்ம பொண்ணு ராசியை கேக்குறாரு, சரின்னு சொல்லுங்களேன். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா பைரவி? மாப்பிள்ளை சொன்னாரே, நம்ம ராசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு சிவசண்முகத்தையும் ஒரு சிவ பார்வதியும் பெற்றுக்குவான்னு. உறவுக்குள்ளேயே சம்பந்தத்தை வச்சுக்கிட்டா அது அவ்வளவா நல்லதில்லை அப்படின்னு இப்போ விஞ்ஞான ரீதியா நிரூபிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பந்தத்தினால பிறக்கிற வாரிசுகள் நல்லபடியா ஆரோக்கியமா பிறக்கிறது இல்லைன்னு வேற பரவலா எழுதுறாங்க. படிச்ச நாமளே இந்த தப்பை செய்யலாமா? அப்புறம் வாழ்நாள் பூரா நம்ம வருத்தப்படுறதை விட இப்பவே வேண்டான்னு தவிர்த்துட்டா அது பெட்டர் இல்லையா? அண்ணு, நான் வாக்கப்பட்ட குடும்பம், நல்ல பூ எடுத்து சிவனை அர்ச்சிக்கிற குடும்பம். எங்களுக்கு ஆண்டவனோட ஆசீர்வாதம் இருக்குன்னா தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், முத்து தாண்டவர்னு அடியார்களோட ஆசீர்வாதம் உண்டு. நம்ம 2 குடும்பமுமே தெய்வ பலம் உள்ள குடும்பம். நீங்க நினைக்கிற மாதிரி நமக்கெல்லாம் நடக்காதுன்னு. சங்கரி, ஆண்டவனை எதுக்கு நம்பணுமோ அதுக்கு தான் நம்பணும். ஆண்டவன் காப்பாற்றிடுவாங்கிறதுக்காக நாம விஷத்தை சாப்பிட முடியுமோ? அந்த மாதிரி தான் இந்த விஷயம். சரிபட்டு வராது. அதாவது எங்க பையன் உங்க மாப்பிள்ளையா பண்ணிக்கிறது விஷம் சாப்பிட்ற மாதிரின்றீங்க. நல்லா யோசனை பண்ணி தான் அந்த முடிவை சொல்றீங்களா? மாப்பிள்ளை, நீங்க கோவிக்க கூடாது. நான் நியாயமா யோசிச்சு தான் அந்த முடிவை சொல்றேன். சரிபட்டு வராது. ஒட்ட வச்ச உறவு மறுபடியும் அருந்து போயிடும் தெரிஞ்சுதான் அப்படி பேசுறீங்களா? மாப்பிள்ளை, நான் அப்படி நினைக்கல. சரிபட்டு வராது. 18 வருஷம் பிரிஞ்சிருந்தோம், விரிசல் ஏற்பட்டா காலம் பூரா ஒட்டவே முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அப்படி பேசுறீங்களா? அதுதான் ஆண்டவனோட சித்தம்னா நாம என்ன பண்ண முடியும்? சரிபட்டு வராது. சங்கரே, எல்லாத்தையும் மறந்து வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கிற மாப்பிள்ளைய 18 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி அவமானப்படுத்தணும் தெரிஞ்சுதான் இப்படி பேசுறார். மாப்பிள்ளை, தெரியுமா தெரியுமான்னு கேட்குறீங்களே, உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கிற மெடிக்கல் உண்மை உங்களுக்கு தெரியாம போயிருக்கே, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அப்பா என்ன முட்டாளுங்கிறார் பாரு. இது சரிபட்டு வராது. மிஸ்டர் ஜேகேபி, ஒன் திங் யூ ஷுட் ரியலைஸ், நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை இல்ல, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. இத 18 வருஷத்துக்கு முன்னாடி நீ புரிஞ்சுக்கல, இன்னைக்கு புரிஞ்சுக்கல. லுக், your மாப்பிள்ளை is always a மாப்பிள்ளை. அதையே தான் நானும் சொல்றேன். a மாப்பிள்ளை should always be a மாப்பிள்ளை. சம்பந்தி அதுக்கான புத்திய ஜோட்டால அடிச்சுக்கணும்.
ஆளு வேற போட்டோ மாட்டிட்டா போருமா? வாய்ந்த மனசு உனக்கு இல்லையே. வாடி, உன் திமிரும் நாய் வாழும் ஒண்ணு நிமித்தவே முடியாதியா? வாடி, நம்ம வரவு ஸ்டேட்டஸ் கோ. வாடி. My foot. இப்படியா தாம்பூல தட்டை உதைச்சிட்டு வருவாங்க? பின்ன என்னடி, 18 வருஷமா வராத மாப்பிள்ள வீடு தேடி வந்து பொண்ணு கேட்க வந்திருக்கான். யாருக்கு அதுல பூ சுத்துறான்? உறவுல கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதான். உங்க அண்ணனை உதைச்சா அசிங்கம், அதான் தாம்பூல தட்டை உதைச்சேன். நான் தான் எவ்வளவு நாசூக்கா சொன்னேனே. நாசுக்கா எதுக்கடி சொல்லணும்? நேரடியா சொல்ல வேண்டியதானே. போனா மூஞ்சில காரி துப்புவான்னு. எங்க அண்ணனும் கௌரவ குறைச்சலா நடந்துக்கலையே. வேண்டாங்கிறத கூட நாசூக்கா தானே சொன்னாரு. தாசி பெற்ற மாமை இந்த நேரம் கௌரவமா சொன்னாலும் கெட்ட வார்த்தை தான். அவர் எங்கெங்க அப்படி பேசினாரு? சகுனம் ஆகல, ஜாதகம் ஒத்து போல, அப்படி இப்படின்னு தான் பொய் காரணம் சொன்னாரா? இல்ல யோசிச்சு அப்புறமா சொல்றேன்னு அலக்கழிச்சாரா கோவப்பட? பிராங்கா சொன்னாரு, அதுவும் மருத்துவ ரீதியா சொன்னாரு. அவர் சொன்னது நியாயம் தானே? அவர் சொன்ன காலத்தை நீ நியாயம் நினைக்கிறியா? இல்லடி, இல்ல. 10 வருஷமா இந்த சிவஞானம் ஏதாவது கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரமாட்டானா, அவனை எட்டி உதைக்க மாட்டோமான்னு காத்துக்கிட்டு இருந்தான் அந்த ஜேகேபி வாடாவா. அந்த சந்தர்ப்பத்தை மடத்தனமா நானே அவனுக்கு கொடுத்தேன். எட்டி உதைச்சா வந்து விழுந்தேன். ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன்டி, பழச மறக்கிறதுக்கு பேரு பெருந்தன்மை இல்ல, ஏமாளித்தனம். எங்க நான் ஒண்ணு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? நம்ம சிவபாலன்ட்ட அனுமதி கேட்காம தானே பொண்ணு கேட்க போனோம். எங்க அண்ணன் போன இடத்துல ஒப்புத்துக்கிட்டு நீங்களும் நானும் பழம்பாக்கு வெத்தல மாத்தினதுக்கு அப்புறம் சிவபாலனும் தன்னோட அண்ணங்களை மாதிரியே நம்ம முகத்துல கரிய பூசிருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏண்டி கற்பனையா நடந்தான்னு பேசுற? நானும் எங்க அண்ணனும் பாசமலர் சிவாஜி சாவித்திரி மாதிரின்னு வரிக்கு வரி சொல்லுவிய. இன்னைக்கு இந்த சிவாஜி இந்த சாவித்திரி முகத்துல கரிய பூசிட்டாரு, அத சொல்லுடினா. அவரா பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொன்னாரு? நாமளா தானே போனோம். ஒரு போன் பண்ணி வரோன்னு கூட சொல்லாம. எனக்கும் கோவப்பட தெரியும். சரி, நாம தான் போனோம். ஏண்டி ராசியோட முதல் பிறந்த நாள் அன்னைக்கு சிவபாலன் மடியில் உட்கார வச்சு அவளுக்கு மொட்டை அடிச்சான். ஏண்டி ராசியை சிவபாலன் மடியில் உட்கார வச்சு காது குத்தினான். இத பாருங்க, மடியில மகனை போட்டுக்கிட்டு ஏன் மடியில் இருக்கிற மகன் ஓ மருமகன், ஓ மடியில் இருக்கிற மகன் ஏன் மருமகன் பேசுறதெல்லாம் வெறும் சம்பிரதாய வார்த்தைங்க. அத போய் சத்திய வார்த்தையை எடுத்துக்க முடியுமா? விட்டு கொடுக்க மாட்டிய. செருப்பால் அடிச்சா கூட விட்டு கொடுக்க மாட்டிய. இப்ப என்ன அப்படியே நடந்து போச்சு? பின்ன என்னடி, இதை விட என்ன செருப்பால் அடிக்கணும்? உலகம் பூரா பசங்களை அனுப்பிச்சிருக்கீங்க, என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு இன்னும் உலகம் புரியல. மூத்த 2 பசங்க செய்த அயோக்கியத்தனத்தை பத்தி ஏதாவது குத்தி காமிச்சாரா? இல்லையே. 3வது பையனுக்கு ஏற்கனவே பொண்டாட்டி இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்னு ஏதாவது கிண்டல் பண்ணாரா? இல்லையே. இல்லன்னு சொன்னாலும் எங்க அண்ணன் எனக்கு காரணம் தான். ஏன்னா இல்லங்கிறது கூட ஏன் நல்லதுக்காக தான் சொன்னாரு. ஏண்டி, நான் பட்ட செருப்படி உனக்கு பூமாலையா இருக்கா? இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மச்சான் மாப்பிள வரவு மறுபடியும் கட். மறுபடி முருங்கை மரத்துல ஏறி உட்கார்ந்துக்குங்க. God's creation is my sweetie. Meera is always witty. To me, a gift from Almighty. எப்படி? நீங்க சொல்றது புரியல, ஆனா நீங்க பேசுற இங்கிலீஷ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இல்ல, நீ பொய் சொல்ற. இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். எங்க சித்தப்பா என்னைக்காவது ஜேகேபி கச்சேரி கேட்கறதுக்கு காம்ப்ளிமெண்ட் டிக்கெட் கொடுப்பார். அவர் பாடுறது என்ன ராகம் என்ன தாளம்னு எனக்கு தெரியாது, ஆனா மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி நீங்க பேசுற இங்கிலீஷ் புரியலனாலும் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். எங்க ஆபீஸ்ல சடகோபன் ஒருத்தன் இருக்கான். அவன் கல்யாணம் விசாரிக்கிறேன்டா பேர் வழி நீங்க வருவான். வந்தா நீ அவனுக்கு எய்தாப்புல வந்து நின்றுட்டு இருக்க கூடாது. அவன் சரியான பொம்பளை பொறுக்கி. சரி 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 சரி. அப்புறம் எங்க ஆபீஸ்ல முனிரத்னன் ஒருத்தன் இருக்கான்.
அவன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. எங்க ஆபீஸ் ரீஜனல் மேனேஜர்ல சங்கரன், அவன் ஒரு வாட்டி அவங்க வீட்டில் போய் பேசிட்டு இருக்கும்போது அவன் பொண்டாட்டி கிட்ட நைஸா பேசி அவளை தள்ளிட்டு போயிட்டான். நீ ஜாக்கிரதையா இருக்கணும், அவன் இங்க வந்தான்னா கதவு இழுத்து சாத்திடணும். சரி 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 சரி. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நீ ரவிக்கு போடும்போது முழங்கை வரைக்கும் வரணும், லோ நெக் போடக்கூடாது. அப்புறம் இந்த புடவை கட்டும்போது இந்த தொப்புள் இடுப்பு இதெல்லாம் தெரியவே கூடாது. ஒண்ணு பண்ணட்டுமா? வடக்கத்திக்கார மாதிரி கோஷா போட்டுக்கட்டுமா? குறுக்க பேசக்கூடாது. சரி 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 சரி. அப்புறம் இந்த தெருல காலேஜுக்கு போற விடல பசங்க 18 பேர் இருக்காங்க, வேலைக்கு போற பேச்சுலர்ஸ் 13 பேர் இருக்காங்க, டைவர்சி 2 பேர், அப்புறம் இந்த அடுத்தவன் பொண்டாட்டியை சைட் அடிக்கிறவங்க 7 பேர் இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கா என்கிட்ட சொல்றேன்? நீ அவங்க கண்ணில எல்லாம் படக்கூடாது. டிவி பாப்பியா? இந்த எம்டிவி, விடிவி, எஃப்டிவி, ஹெச்பிஓ, எம்ஜிஎம் எல்லாம் பாப்பியா? இவெல்லாம் யாரு? அதெல்லாம் டிவியில வர இங்கிலீஷ் சேனல். அதெல்லாம் பார்த்து மனசை கெடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல வந்தேன். நீங்க கவலையே படாதீங்க, நான் தமிழ் சீரியல் தான் பார்ப்பேன், அதுலயும் அழுகு சீரியல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. எப்பவுமே இப்படிதான் நீட்டா அலங்காரம் பண்ணிப்பியா? ஆமா. உங்களுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் பிடிக்குமா? ஐயோ பிடிக்காதுன்னு சொல்ல வந்தேன். அது என்ன கண்ணுக்கு மை பவுடர் போட்டுக்கிறது, எதுக்கு இந்த அலங்காரம்லாம்? யூ ஆர் நேச்சுரல் பியூட்டி. இதை தவிர இன்னும் அலங்காரம் பண்ணி நின்னு வச்சுக்கோ, யாராவது உன் அழகை பார்த்து ஒன்று இழுத்து ஓடிவிடுவான். இழுத்துன்னு ஓடி போறவனோட கையை வெட்டுவேன், ஓடி போக மாட்டேன், கவலையே படாதீங்க. ஐநோ இருந்தாலும் எதுக்கு அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், அது கூடாதுன்னு சொல்ல வந்தேன். சரி 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 சரி. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு வேலைக்காரி மட்டும் இல்ல, பால் போட பால்காரி, பேப்பர் போட பேப்பர்காரி, எல்லாரும் பொம்பளை தான். இந்த விஸ்வநாதனை தவிர வேற ஆம்பளை வாடையே இருக்க கூடாது. கவலையே படாதீங்க, உங்க மனசு கோணாம நடந்துப்பேன். கல்யாணம் கலவன் இல்லையா நீங்க? அப்ப என்ன கல்லுங்கிறியா? தெரிஞ்ச பழமொழிய சொன்னேன். ஏன்டா ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு இதெல்லாம் பேசுறேன்னு நீ நினைக்கிறியா? ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது என்ன லைஃப்ல மறக்க முடியாது இல்லையா? சோ நான் இன்னைக்கு என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ லைஃப்ல மறக்கவே மாட்டேன், அதுக்காக சொன்னேன். நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட இப்ப சொல்றேன்? நான் வாழ்க்கையில கண்டுபிடிச்ச புதையல் நீ, என் சொத்து. ஒன்ன இன்னொருத்தர் இழுத்துன்னு ஓட நான் விட மாட்டேன். ஏன் அனாவசியமா கற்பனை எல்லாம் பண்ணிக்கிறேன்? இத பாருங்க, ஃபர்ஸ்ட் நைட்னா பால் பழம் ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிடணும். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா அதெல்லாம் எடுத்து இப்படியே முன்னாடி வைங்க, நான் சாப்பிடுறேன். ஹலோ ஹலோ, நான் இதுக்கு இங்க சாப்பிடணுங்கிறதுக்காகவே பட்னியோட வந்திருக்கேன். எது எப்படியோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப என்ன தவிர வேற எந்த ஆம்பளையும் உனக்கு பிடிக்காது இல்ல? எக்கனம் கெட்ட மாதிரி இப்படி நீங்க பேசினாலும் இனிமே எனக்கு எந்த ஆம்பளையும் பிடிக்காது. போருமா? ஏன்னா கல்யாணாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இல்லையா நீங்க? தேங்க்யூ தேங்க்யூ. என்ன கல்யாணம் பண்றதுக்காக ஹேட்ஸ் ஆஃப் டு சொல்லணும். தொப்பியை கழட்ட போற முதல் தடவையே என் தலையை பார்க்க போற, மனசை திடப்படுத்திக்கோ. என்ன இந்த விஸ்வநாதன் பால்ட் நினைச்சியா? அப்ப இல்லையா? பிராண்ட். ஹேட்ஸ் ஆஃப். லைட்ஸ் ஆஃப். ஏய் வா வா. எதுக்கு இங்க வந்த? நீங்க ஏன் சார் இதை கையில் வச்சுக்கிட்டு? நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? உங்களை பார்க்கலாம் தான் சார் வந்தேன், நீங்க இல்ல, அதான் அம்மாட்ட பேசிட்டேன். நீங்க ஏன் சார் அதை கையில் வச்சுட்டு இருக்கீங்க? ஆஃபீஸில் வேலை செய்யறவங்க வீட்டுக்கு வரது எனக்கு பிடிக்காது. யார் சார் இந்த காலத்தில் ரெக்கமெண்டேஷனே இல்லாமல் அதுவும் ஒரு ஏழைக்கு வேலை வாங்கி தருவா? நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் சார். தேங்க்ஸ் சொல்லிட்டு போக வேண்டியதானே? இந்த வேலையெல்லாம் எதுக்கு செய்கிறா? இதுக்கு பேர் வேலை இல்லை சார், சர்வீஸ். இப்போது நம்ம புட்டபர்த்தி போகிறோம், மந்த்ராலயம் போகிறோம், அங்கே போய் நம்ம செய்கிற வேலையெல்லாம் வேலைன்னு சொல்கிறது இல்லையே, சர்வீஸ்ன்னு தானே சொல்கிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது உங்கள் வீடு சார், ஆனால் எனக்கு இது கோயில். நான் செய்கிறது என் கோயிலுக்கு சர்வீஸ் சார். எவ்வளோ நன்றியோட பேசுகிறான் பாருங்க. ஜெனுவினா பேசுகிறான், ஜெனுவினா பழகிறான். என்னால் உனக்கு கிடைச்ச வேலை என்னாலேயே போயிடும். ஜாகிரதை போ போ. நல்ல பையங்க, அவங்ககிட்ட போய் இவ்வளோ கடுமையாக பேசுறீங்களே. அவன் பேசுறது பழகிறது எல்லாத்துலேயுமே ஒரு அந்யோன்யம் இருக்கு. மடமடான்னு பேசிக்கிட்டே தண்ணி எடுத்து ஊற்றி நான் வேணாம் வேணான்னு சொல்லியும் நிறைய முழுகிட்டாங்க.
அந்த 15 நிமிஷத்துலயே சிவகடாட்சம், சிவமணி, சிவபாலன் 3 பேரும் சேர்ந்து கிருஷ்ணனா வந்துட்டானோங்கிற உணர்வை உண்டாக்கிட்டான். எனக்கு மாத்திரம் என்னடே, அவன் பேரில் முதல்ல எனக்கு இருந்த அட்மிரேஷன் அப்புறம் பாசமாக மாறி போயிடுச்சு. எனக்கு அவன் சிரிச்சா சிவகடாட்சம், வேலை செஞ்சா சிவமணி, பேசினா சிவபாலன். அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். 3 in 1 தெரிகிறான் எனக்கு. கெட்டிக்கார பையன், தனக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் தான். ஆனால் என்னம்மா கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறான் தெரியுமா? பேங்க்கில் இந்த வவுச்சரை தைக்கிறது, லெட்ஜர் எடுத்து வைக்கிறது, ரிஜிஸ்டர் எடுத்து வைக்கிறது, இது மாத்திரம் தான் வேலை இல்லாமல் எல்லாருக்கும் டேலி பண்ணி தரான், டோட்டல் போட்டு தரான். குட் ஃபெலோ, வெரி குட் ஃபெலோ. பீட்சா கார்னர் போலாமா? குமரன், எனக்கு இந்த பீட்சா கார்னர், பீச் மெல்பா, சாட்டிங், ஈட்டிங் இதுலெல்லாம் நம்பிக்கையும் இல்லை, பிடிப்பும் இல்லை. உனக்கு வர வர நம்பிக்கையில் அதோட லிஸ்ட் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. கடவுள்லேருந்து கடற்கரை காதல் வரைக்கும். சரி, காதல் வேணாம், கல்யாணத்தை பற்றி பேசுவோமா? கல்யாணம் ஸ்வர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா தென்னை மரத்துக்கு அடியில் நிச்சயம் பண்ணுற? எங்கே நிச்சயம் பண்ணா என்ன, எடுத்த முடிவில் நிற்கணும் கடைசி வரைக்கும். குமரன், நீ பிஇ படித்து ரயில்வேஸில் என்ஜினியராக வேலை செய்கிற ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன். நான் முற்போக்கான ஒரு பெண். நம்ம எப்படி சினிமா லவர்ஸ் மாதிரி இப்படி சுற்ற முடியும்? உங்களுக்கு தான் கல்யாணம், திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. முற்போக்குன்னு சொல்லிக்கிட்டு லிவிங் டுகெதர் லெவலுக்கு வந்துட்டீங்க. நான் அந்த அளவுக்கு ஒரு புரட்சி பெண் இல்லைப்பா. எங்கள் அப்பா ஜேகேபிக்கு சமுதாயத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அதை கலங்கப்படுத்தாமல் காப்பாற்ற வேண்டிய கடமை என்னோடது. முதல்ல நான் ஜேகேபியோட மகள் ராசி, அப்புறம் தான் குமரனோட காதலியா. நாளைக்கு இந்த குமரன் வேணாம் மறந்துடுன்னு சொன்னால் என்ன டாட்டா காமிச்சிருவியா? ஏன் எதிர்காலத்தில் என்னை விட எங்கள் அப்பாவுக்கு அக்கறவுன்னு நான் நம்புகிறேன். இதையாவது நம்புறியா? வாடா குமரன், நீ பிஇ படிச்சதோ, ரயில்வேஸில் என்ஜினியராக வேலை பண்ணுறதோ, ஆளானதோ எல்லாம் குமரகுருங்கிற உன் தகப்பன் உழப்பினால தானே. அந்த தகப்பன் இந்த ராசியை வேண்டாம் சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஸோ 2 பேர் மனசுலயும் பயம் இருக்கு, எங்க நம்ம காதல் தோல்வியில முடிஞ்சிடுமோன்னு. அதாவது நம்ம அசட்டு காதல். சரி, அது அசட்டு காதலாவே இருக்கட்டும், அந்த தோல்வியை நம்மளால தாங்கிக்க முடியுமா? தாங்கிக்க முடியுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கும் இல்லை. பேரண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுவோம் நேருக்கு நேர். குமரன், நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன ஐடியா? ஒரே நேரத்துல நீ என் வீட்டுக்கு போ, நான் உன் வீட்டுக்கு போறேன். நீ எங்க அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்லு, அதே நேரத்துல நான் உங்க அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்றேன். எப்படி? அடாடாடா, எந்த காதலருக்காவது இந்த ஐடியா தோணிருக்கா இது வரைக்கும்? சரி, எப்போ மீட் பண்ணலாம்? நாளை காலையில் 10 மணிக்கு. நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது. அதனால நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ என் வீட்டுல, நான் உன் வீட்டுல.